லாஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது ஏசி சர்க்யூட் வித் அன் இண்டக்டர் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ ஏசி சர்க்யூட் வித் ஏ கெப்பாசிட்டர் அப்படின்னு சொன்னோம். கெப்பாசிட்டர் யூசேஜ் வந்து ஃபஸ்ட்டு வந்து அதை சொல்லிக்கிறேன். கெப்பாசிட்டர் வந்து ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸ்டோரேஜில் ரெண்டு விதமான ரீசனிங் இருக்குது. இப்போ ஃபேனில் வந்து கண்டென்சர்னு ஒன்று கனெக்ட் பண்ணியிருப்போம். அந்த கண்டென்சருக்கு இன்னொரு பேர் வந்து கெப்பாசிட்டர். அந்த கெப்பாசிட்டருடைய யூசஸ் வந்து என்ன, எதனால் வந்து இந்த கண்டென்சர் வந்து ஃபேனில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டோரேஜ் வரக்கூடிய கரண்ட்டை வந்து ஸ்டோரேஜ் பண்ணக்கூடியது. நம்ம ரெண்டு விதமான கொஸ்டின்ஸ் வந்து அரைசஸ் ஆகுது. சுவிட்ச் ஆஃப் பண்ணணும், ஃபேன் வந்து ஏன் வந்து குயிக்காக நிற்க மாட்டேங்குது ஒரு கொஸ்டின். அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆரம்பத்தில் கெப்பாசிட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இது வந்து எப்பயுமே ஒரு மூவிங்கில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து உடனே வந்து ஸ்டாப்பில் நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் வந்து இருந்துச்சு. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து சயின்டிஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, கெப்பாசிட்டர் வந்து ஸ்டோரேஜ் டிவைஸு, அதனால் வந்து என்னது ஸ்டோரேஜ், அதாவது இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ண வரைக்கும் அது ஸ்டோரேஜ் இருக்கிறதுனால தான் அந்த ஃபேன் வந்து கொஞ்சம் நேரம் வந்து சுற்றிட்டு மறுபடியும் நிற்கிது அப்படின்னு சொல்லி கான்செப்டில் வந்து சொல்கிறாங்க. அப்போ ஸ்டோரேஜ் டிவைஸுக்கு வந்து இந்த மாதிரி கான்செப்ட் வந்துருக்கு. இது எல்லா விதமான எலக்ட்ரானிக் டிவைசஸ்லும் எலக்ட்ரானிக் சர்க்யூட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். குறிப்பாக வந்து ரேடியோ, டிவி, கம்ப்யூட்ரு, இந்த மாதிரி ரெஃப்ரிஜிரேட்டரு அல்லது இந்த ஏசி, இந்த மாதிரி டிவைசஸ் எல்லாம் நம்ம வந்து இந்த கெப்பாசிட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். மேக்ஸிமம் வந்து கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறது ஃபுல்லாக வந்து இந்த பிகோஃபேரட்டு, அதுக்கு மைக்ரோஃபேரட்டு, இந்த மாதிரி மிக மிக குறைந்த அளவு தான் யூஸ் பண்ணுறோம். ஃபேரடு ஏன் யூஸ் பண்ணுறோம்னாக்க, கெப்பாசிட்டருடைய யூனிட் வந்து ஃபேரடு அப்படின்னு வந்து சொல்கிறோம். கெப்பாசிட்டர் வந்து எலக்ட்ரானிக் காம்பனண்ட்டில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இது இல்லாமல் எந்த விதமான எலக்ட்ரானிக் சர்க்யூட்டுமே கிடையாது. நீங்கள் பார்க்கலாம், எந்த விதமான எலக்ட்ரானிக் சர்க்யூட்னால் இப்போ லேட்டஸ்ட்டாக வர்றது எதுவுமே வந்து எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸே கிடையாது. எல்லாமே வந்து என்னதுன்னா எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸாக தான் சொல்கிறோம். அப்போ எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ்னு சொல்லும்போது என்னது, பம்பாக இருக்கட்டும், அல்லது வந்து ஏர் கண்டிஷனராக இருக்கட்டும், அல்லது வந்து வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், அல்லது வந்து ரெஃப்ரிஜிரேட்டராக இருக்கட்டும், அல்லது ஃபேனாக இருக்கட்டும், கிரைண்டராக இருக்கட்டும், மிக்ஸியாக இருக்கட்டும், எந்த ஆனாலும் அந்த கெப்பாசிட்டர் வந்து இருக்கிறதுனால தான் அது ஸ்டோரேஜ் டிவைசஸாக வந்து பயன்படுத்துது. கெப்பாசிட்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜை வந்து ட்ராப் பண்ணும். அதே சமயத்தில் வந்து அதிக 230 வோல்டேஜ் டைரெக்டாக கனெக்ட் பண்ணோம்னாக்கா அது வந்து பர்ன் ஆகிடும். அது வந்து மிக ஒரு 1.5 வோல்டேஜ்லேருந்து 3 வோல்டேஜ் அளவுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டர் வந்து ரிசீவ் பண்ணாது. அது வந்து சேஃப்டியாக இருக்கும், இல்லாட்டி வந்து பர்ன்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ஏசி சர்க்யூட் வித் ஏ கெப்பாசிட்டர் அப்படின்னு பார்க்குறோம். ஏசி சர்க்யூட் வித் ஏ கெப்பாசிட்டர் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ கெப்பாசிட்டர் என்ன சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுறோம், இதுதான் சிம்பிள், கெப்பாசிட்டர் சிம்பிள். இதில் வந்து எனது ஏசி கரண்டை வந்து சப்ளை பண்ணுறோம். இது கெப்பாசிட்டரு, இது ஏசி கரண்ட். அந்த ஏசி கரண்டை பாஸ் பண்ணும்போது இதில் வந்து வோல்டேஜை வந்து ட்ராப் பண்ணணும். இந்த கெப்பாசிட்டர் ஃபங்க்ஷன் வந்து கெப்பாசிட்டர் வந்து வோல்டேஜை ட்ராப் பண்ணணும். வோல்டேஜை ட்ராப் பண்ணுறதுக்கு பதிலானதுனால ஸ்டோரேஜ் பண்ணுது. ஓகே, அப்போ இந்த இன்ஸ்டன்டேனியஸ் இஎம்எஃப் V is equal to Vm into sin omega t அப்படின்னு சொல்லும். இன்டியூஸ்டு சார்ஜ் Q is equal to CV. So V is equal to Q by C. நம்ம இந்த ஈக்குவேஷனை எங்கே பார்த்தோம்னா ஃபஸ்ட் லெசனில் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் லெசனில் வந்து Q is equal to CV அல்லது C is equal to Q by Vன்னு ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். அந்த ஃபார்முலா தான் V is equal to Q by Cன்னு பார்த்துருக்கோம். இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனு, இது வந்து செகண்ட் ஈக்குவேஷனு. அப்ளை கிர்ச்சாஃப் லூப் ரூல் Vm sin omega t minus Q by C is equal to 0. So Vm sin omega t is equal to Q by C. So I is equal to dq by dt. So Q is equal to what? CV. Q is equal to CV. I is equal to d by dt of C into V. So I is equal to d by dt into C into V. V is equal to Vm into
sin omega t. So I is equal to d by dt of c into Vm into sin omega t. I is equal to d by dt of c into Vm sin omega t. So I is equal to common factor taken outside, c into Vm, d by dt into sin omega t. So I is equal to c into Vm, d by dt of sin omega t. So d by dt of sin t is equal to cos t into cos omega t. Omega t differentiate பண்ணா omega. So I is equal to c Vm omega cos omega t. So I is equal to Vm c omega cos omega t. So one formula இருக்கு. என்ன formula இருக்கு? X is equal to 1 by x. So I is equal to Vm by 1 by c omega into cos omega t. So in trigonometry formula பார்க்குறோம் cos theta is equal to cos theta வந்து என்னது sin theta plus pi by 2 அப்படின்னு ஒரு ஃபார்முலா வரும். அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ cos theta is equal to sin theta plus pi by 2 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்போ I is equal to Vm by 1 by c omega sin omega t plus pi by 2. 1 by c omega is equal to xc. xc na capacitive reactance அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ I is equal to Vm by xc into sin omega t plus pi by 2. omega t plus pi by 2 இந்த மாதிரி சொல்கிறோம். அப்போ V is equal to V sin omega t, I is equal to Im into sin omega t plus pi by 2 அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகே, Im is equal to Vm by xc. அப்போ I is equal to என்ன சொல்கிறோம்? Im into sin omega t plus pi by 2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போ V வந்து என்ன சொல்கிறோம்? V is equal to Vm sin omega t. I is equal to என்ன சொல்கிறோம்? Im into sin omega t plus pi by 2ன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ரெண்டு விதமான ஈக்குவேஷன் இருக்குது. இந்த ரெண்டு விதமான ஈக்குவேஷனை வச்சு நம்ம பேசல் டயக்ராம் வந்து வரைய போகிறோம். அந்த வரைகிறதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷனை தெளிவாக பார்த்துக்கோங்க. V is equal to Vm sin omega t, இது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் EMF, அதுக்கு கரண்ட் வந்து என்னது இது இருக்குது. அப்போ சொல்லும்போது அப்போ இந்த கரண்ட் பேஸ் ஆங்கிள் இஸ் லீட் ஆஃப் pi by 2 of induced EMF or instantaneous EMF. Okay, next we see the Basel diagram of the AC circuit with a capacitor. இப்போ பார்த்துருக்கோம் AC circuit with a capacitor பார்த்துருக்கோம். அதில் என்ன பார்த்தோம்னா V is equal to Vm into sin omega t பார்த்தோம். I is equal to Im into sin omega t plus pi by 2 பார்த்தோம். இந்த மாதிரி ரெண்டு விதமான ஈக்குவேஷன் பார்த்தோம். இதை வச்சு பேசல் டயக்ராம் வரைய போகிறோம். இது வந்து ஒமேகா டியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. இது வந்து என்னது I into V இதை ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி இருக்குது. இது வந்து V. இப்போ வந்து இது பாசிட்டிவ் pi by 2. அப்போ பாசிட்டிவ்னா இந்த பக்கம் வந்து வருது, இந்த மாதிரி வரும். அப்போ இது வந்து என்னது, இது வந்து I. அப்போ இது பை, இது வந்து 2π. இந்த மாதிரி பேசல் டயக்ராம் வந்து நம்ம பார்க்கணும். பேசல் டயக்ராம் வந்து சப்போஸ் இந்த ஏசி கரண்ட் வந்து கெப்பாசிட்டரில் போகும்போது வைப்ரேஷன் ஏற்படும். அந்த வைப்ரேஷன் ஏற்படும் போது இந்த மாதிரி ஒரு பேசல் டயக்ராம் வந்து வரைகிறோம். இதை வந்து ஏசி சர்க்யூட் வித் கெப்பாசிட்டருடைய பேசல் டயக்ராம். ஓகே, கிளியர் ஆகிடுச்சா? ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த மூணையும் சேர்த்து எப்படி பார்த்தோம்? லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்? ஏசி சர்க்யூட் வித் ரெசிஸ்டர் பார்த்தோம். இன்றைக்கி 2 கிளாஸில் வந்து என்ன பார்த்தோம்? ஏசி சர்க்யூட் வித் இண்டக்டர் பார்த்தோம்.
அதுக்கடுத்து ஏசி சர்க்யூட் வித் கெப்பாசிட்டர் பார்த்தோம். இந்த மூணையும் சேர்த்து கம்பைன் பண்ணி இந்த கிளாஸில் அடுத்த டாப்பிக்கை வந்து பார்க்க போகிறோம். ஆர்எல்சி சர்க்யூட்னு ஒன்று பார்க்க போகிறோம்.